வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். இறைவனின் திருமகனே, உன் திருப்பாதம் சரணடைந்தேனே. உன்னத இறைவனின் திருமகனே, உன் திருப்பாதம் சரணடைந்தேனே. தன்னை முழுவதுமே பலியென தந்தவரே, என்னை முழுவதுமே கனிவுடன் ஏற்றீரே. உன்னத இறைவனின் திருமகனே, உன் திருப்பாதம் சரணடைந்தேனே. பாரினில் துன்பங்கள் நீங்கிடவே, பரமனே உந்தன் நன்றினை காட்டவே. நல்லோர்கள் உலகினில் பெருகிடவே, நாடுகள் அனைத்தும் அமைதியில் வாழவே. அமைதியும் உலகினில் செழிக்கவே, மீட்பின் சங்கீதங்கள் எங்குமே ஒலிக்கவே. அடியேன் சரணே அடைந்தேன் தினமே, அடியேன் சரணே அடைந்தேன் தினமே. உன்னத இறைவனின் திருமகனே, உன் திருப்பாதம் சரணடைந்தேனே.
வறுமையும் ஏழ்மையும் நீங்கிடவே வளமான உன் அன்பின் பொருளினை காட்டவே பசியும் பிணியும் ஓய்ந்திடவே பரம்பொருள் உந்தன் அருளினை காட்டவே அன்பும் அருளும் உலகினில் வளரவே ஆன்மாவின் ராகங்கள் உன்னை பாடவே அடியேன் சரணே அடைந்தேன் தினமே அடியேன் சரணே அடைந்தேன் தினமே உன்னத இறைவனின் திருமகனே உன் திருப்பாதம் சரணடைந்தேனே உன்னத இறைவனின் திருமகனே உன் திருப்பாதம் சரணடைந்தேனே தன்னை முழுவதுமே பலியென தந்தவரே என்னை முழுவதுமே கனிவுடன் ஏற்றீரே உன்னத இறைவனின் திருமகனே உன் திருப்பாதம் சரணடைந்தேனே. பரலோகம் பூலோகம் பாதாளம் எனப்பட்ட எந்த உலகங்களிலும் அடங்காமல் சர்வ நன்மை சம்பூரணராய் எங்கும் நிறைந்திருக்கின்ற பிதாச்சுதன் ஸ்பிரித்து சாந்து என்னும் பரம திரித்துவ ஏக தேவனாகிய தேவரீரை வணங்கி நமஸ்கரிக்கிறோம். நீதியுள்ளதுமாய் உன்னதமுமாய் நேசிக்கத்தக்கதுமாயிருக்கிற சர்வேசுரனுடைய திருச்சித்தமானது எல்லா காரியங்களிலும் நிறைவேறவும் துதிக்கப்படவும் என்றென்றைக்கும் மேன்மையாய் வாழ்த்தப்படவும் கடவதாக. ஓ நித்திய கடவுளே, சர்வ வல்லபரே, தேவரீருடைய மகிமை பரலோகத்தின் மேலும் அடங்கத்தக்கதல்லவே. இதோ தேவரீருடைய இரக்கம் நிறைந்த பாதாரவிந்தத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கும் அபாத்திரவானாகிய உமது அடியானை கடைக்கண்ணால் பார்த்தருளும். நான் அதிக வணக்கத்துடன் சர்வ சக்தியுடைய ஆண்டவரிடத்திலும் அவருடைய மகா பரிசுத்த கன்னித்தாயாரிடத்திலும் பரிசுத்த சம்மனசுகள் அர்ச்சிய சிஷ்டவர்களிடத்திலும் மோட்சவாசிகளிடத்திலும் சிந்தனை வாக்கு கிரியைகளால் கட்டிக்கொண்ட கொடூர பாவங்களை சங்கீர்த்தனம் செய்கிறேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே, இன்று நீ வழுவி உன் சிந்தனை வாக்கு கிரியையால் கட்டிக்கொண்ட பாவங்களை சிந்தை செய். இப்பாவங்களுக்காகவும் இன்னும் நான் கட்டிக்கொண்ட மற்றெல்லா பாவங்களுக்காகவும் நான் என் சிந்தனையினாலும் வாக்கினாலும் கிரியையினாலும் தேவரீருடைய மகிமை பொருந்திய திருப்பார்வையை விரோதித்து தேவரீருடைய கோபாக்கினியை என் பேரில் திருப்பிக் கொண்டபடியினாலும் மகா உருக்கத்தோடு மனம் நொந்து அழுது கஸ்திப்படுகிறேன். தங்களை தாங்களே தவத்தால் ஒடுக்கி பாவங்களுக்கு உத்தம மனஸ்தாபப்பட தீர்மானித்து அப்படியே செய்கிறவர்களின் பாவத்தை மன்னிப்பதாக தேவரீர் உமது பட்சத்தின் மிகுதியால் வெளிப்படுத்தி இருக்கிறீரே. ஆகையால் நான் என் மனச்சாட்சிக்கு விரோதமாய் கட்டிக்கொண்ட பாவங்களையெல்லாம் தேவரீரிடத்தில் வெளி இரங்கமாய் எடுத்துக்காட்டிச் சரியான மனஸ்தாபத்தோடு தேவரீருக்கு என் நல்ல ஆசைகளை காணிக்கையாய் ஒப்புக் கொடுக்கிறேன். இப்போதே சில செபங்களை செபித்துக் கொள்ளவும் கட்டளையாக ஒரு புண்ணியத்தைச் செய்யவும் தீர்மானம் செய்து கொண்டேன். ஆண்டவரே, நான் செய்த பாவங்கள் என்னை பரம காரியத்திற்கு நம்பிக்கை வைக்க துணிவு கொடுக்கவில்லையே. தேவரீர் மகா தயாளத்தால் எங்களுக்கு ஒரு இரட்சகரையும் மத்தியஸ்தரையும் தந்தீர். இவர் எங்களுக்காகச் சொல்லி முடியாத துன்பங்களை அனுபவித்து சிலுவை மரத்தில் அறையுண்டு திரு இரத்த வெள்ளத்தைச் சொரிந்து உயிர் விட்டு பரலோகத்திலே தேவரீருடைய பரிசுத்த நீதிஸ்தலத்திலிருந்து எங்களுக்காக பரிந்து பேசி எங்களை என்றென்றைக்கும் இரட்சிக்க ஏற்பட்டிருப்பதால் அவர் மூலம் பாவிகளாகிய எங்களுக்கு நித்திய இளைப்பாற்றி கிடைக்கும்படி செய்திருக்கிறீரே. சேசுகிரிஸ்துநாதருடைய மத்தியஸ்தத்தினாலும் சகல அர்ச்சிய சிஷ்டவர்களின் வேண்டும் தலினாலும் நான் தேவரீரிடத்தில் இரக்கத்தையும் தயையையும் பெற எனக்கு நியாயமுண்டு. சிறந்த மகிமை பொருந்திய பரலோக பூலோக ஆண்டவரே, என் பேரில் இரக்கம் வைத்து என் பாவங்களை மன்னித்து வான் வீட்டில் நித்திய சீவனை அடையச் செய்தருளும். சர்வ வல்லமையும் கிருபையும் நிறைந்த ஆண்டவர் என் பாவங்களுக்கு தக்க உத்தம மனஸ்தாபத்தை கட்டளையிட்டு எனக்கு பாவ விமோசனம் அளிக்க கடவது. ஆமேன். மேலும் நான் இன்று என் பலவீனத்தால் உள்ளாக கூடுமாயிருந்த அநேக ஆபத்து துன்ப சோதனைகளிலிருந்து என்னை காத்து இரட்சிக்கிறதுக்காக மிக்க நன்றியறிந்த தோத்திரம் புரிகிறேன். ஓ என் ஆண்டவரே, தேவரீர் தான் என் சிருஷ்டிகர், பட்சமுள்ள என் பாதுகாவலர், என் சீவியத்தின் முடிவானவர், என் இயற்கையின் மேலான சம்பூரணார். ஆகையால் தேவரீர் திருமுகத்தில் பாய்கிற சதாகால சந்தோஷத்தின் சோதிப்பிரகாசத்தை கொண்டு நான் உமது திரு இறக்கையின் நிழலில் நித்திய இளைப்பாற்றி அடையச் செய்தருளும். தேவரீருக்கு சகல ஜீவ ராசிகளும் எப்போதும் கீழ்ப்படிந்து துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் செய்யக்கடவது. நாங்கள் பகல் பொழுதில் உழைக்கவும் இராக்காலத்தில் இளைப்பார நித்திரை செய்யவும் தேவரீர் ஏற்படுத்தி இருக்கிற படியால் இன்றிரவு என்னை தேவரீருடைய கண்காணிப்பான பாதுகாவலில் வைத்துக் கொள்ள தேவரீரை மன்றாடுகிறேன்.
நான் இனிமேல் தேவரீருடைய திருப்பணிகளைச் செய்யவும் தேவரீருக்கு விசுவாசத்தோடு நன்றி செலுத்தவும் இப்பொழுது மிதமான நித்திரை செய்யவும் பாவச் சோதனை ஆபத்து துன்பங்களிலிருந்து தப்பித்துக் கொள்ளவும் உமது திருவுளச் செயலின் விதி என்னை காக்கவும் உமது பரிசுத்த சம்மனசுகள் என்னைச் சுற்றிக் கொண்டு கண்விழிப்பாயிருக்கவும் செய்தருளும். தேவரீர் அப்படி சித்தம் கூர்ந்தால் நான் நாளுக்கு நாள் என் பாவங்களை ஒழித்து புதிய செயங்களை அடைந்து தேவரீருடைய பரிசுத்த கற்பனைகளைச் சம்பூரணமாய் அனுசரித்து தெய்வ பயத்தில் விருத்தியாகி உமக்கு நல்ல ஊழியம் செய்வேன். ஆமேன். கிருபை தயாளம் நிறைந்த வருமாய் எங்கள் நேச வணக்கத்திற்குரியவரும் ஆயிருக்கிற பிதாவாகிய அர்ச்சூசையப்பரே, தேவரீரை மன்றாடி தேவரீருடைய அடைக்கலத்தை தேடி உம்மிடத்தில் நான் இறந்து கேட்டதை அடையாமற் போனதில்லை என்று தெரேசம்மாள் நிச்சயித்ததாக நினைத்தருளும். என் அன்புள்ள தகப்பனாரே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு நான் உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்செறிந்து அழுது பாவியாயிருக்கிற நான் உமது தயாளத்திற்கு காத்துக்கொண்டு உமது சமூகத்தில் சாஷ்டாங்கமாய் விழுகிறேன். மிகவும் இரக்கமுள்ள பிதாவாகிய அர்ச்சூசையப்பரே, குறையும் தகுதியுமற்ற என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயபபரராய் கேட்டு கிருபை புரிந்தருளும். பிரார்த்திக்க கடவோம். சர்வேசுரா சுவாமி. முத்திப்பேறு பெற்ற சவேரியாருடைய ஞான போதகத்தினாலேயும் அவர் செய்த அற்புதங்களினாலேயும் சிந்து தேசத்திலுள்ள சனங்களை தேவரீருடைய திருச்சபையிலே அழைத்து உட்படுத்த சித்தமானீரே, அவருடைய நல்ல புண்ணிய பலன்களை துதித்து வணங்குகிற நாங்கள் அவருடைய உகிர்த்த மாதிரிகைகளை அனுசரிக்க அனுக்கிரகஞ் செய்தருளும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் சேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து தந்தருளும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இறைவா எமக்கு துணை புரிய வந்தருளும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென். இந்த நாளினுடைய நிறைவு நேரமாகிய இந்த இரவு நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாள் முழுவதும் நம்மை பாதுகாத்து அவருடைய அருளாலும் அன்பாலும் நிரப்பி நம்மை வழிநடத்திய மூவொரு கடவுளுக்கு உளமாற நன்றி செலுத்துவோம். நன்றி 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 இயேசுவே, நலம் தாரும் நல்ல இயேசுவே. நன்றி 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 இயேசுவே, நலம் தாரும் நல்ல இயேசுவே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த இரவு மன்றாட்டை நாம் ஒன்று கூடி புகழ்ச்சி வழிபாடாக, நன்றி வழிபாடாக நம்மை இந்த இரவு முழுவதும் ஆண்டவர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிற வழிபாடாக நடத்துவதற்கு முன்னால் ஆன்மாவை ஆய்வு செய்வோம். இந்த நாள் முழுவதும் இறைவனுடைய விருப்பப்படி நாம் நடந்தோமா? இறைவனுடைய வழிநடத்துதலுக்கு ஒத்துழைப்பு தந்தோமா? இறை அருளை பெற்று அவருக்கு சாட்சியாக நாம் வாழ்ந்தோமா? நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல்கள், நம்முடைய உறவு நிலைகள் எப்படி அமைந்தன என்பதையெல்லாம் தாழ்ச்சியோடு இந்த நேரத்தில் ஆய்வு செய்து பார்ப்போம். இறைவனுக்கும் சக மனிதர்களுக்கும் எதிராக நாம் நடந்து கொண்ட நம்முடைய தவறுகளுக்காக, நம்முடைய பலவீனங்களுக்காக தாழ்ச்சியோடு மன்னிப்பு வேண்டுவோம். இந்த இரவு நேரத்தில் ஆண்டவர் நம்மை மன்னித்து நாளைய தினத்தில் நாம் கண் விழிக்கின்ற போது புதிய மனிதர்களாக, அருளும் ஆசீரும் பெற்ற மனிதர்களாக நாம் விழித்தெழ இறைவன் அருள் செய்ய வேண்டும் என மன்றாடுவோம். நம்முடைய குற்றம் குறைகளுக்காக மனம் வருந்தி ஆண்டவருடைய மன்னிப்பை வேண்டுவோம். மன்னிப்பு வேண்டுகிறேன் இறைவா, மன்னிப்பு வேண்டுகிறேன். மன்னிப்பு வேண்டுகிறேன் இறைவா, மன்னிப்பு வேண்டுகிறேன். மன்னிப்பு வேண்டுகிறேன் இறைவா, மன்னிப்பு வேண்டுகிறேன். மன்னிப்பு வேண்டுகிறேன்
ஜெபம் செய்வோம். அனைத்துலகையும் படைத்து ஆண்டு நடத்தும் அன்பின் நிறைவா, உம்மை நான் முழு மனதுடன் ஆராதிக்கின்றேன். என்னை நீர் மனிதராக படைத்து உமது அருட்பெருக்கினால் ஒரு கிறிஸ்தவனாக வாழ வைப்பதற்காக உமக்கு நான் உளமாற நன்றி செலுத்துகிறேன். இறைவா, இந்த நாள் முழுவதும் நீர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அருங்கொடைகளுக்காகவும் நன்றி கூறுகிறேன். எனது ஆன்மாவையும் உடலையும் உமது அன்பின் பாதுகாப்பில் நீர் இந்த நாளில் வைத்து காத்ததற்காக என் உளமாற உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உமது அன்பில் நான் மென்மேலும் வளர எனக்கு அருள் தாரும். இறைவா, இரக்கம் நிறைந்தவரே, பாவி மனம் மாறி மீட்பு பெற வேண்டுமென்று நீர் விரும்புகிறீர். உமது அளவற்ற இரக்கத்தில் நான் நம்பிக்கை வைக்கின்றேன். அப்பா, இரக்கமுள்ள தந்தையே, இன்று நான் எனது பலவீனத்தினால் உமது மேலான அன்பிற்கு விரோதமாய் செய்த பாவங்களை நினைவு கூர்ந்து மனம் வருந்தி திருந்திய உள்ளத்தோடு உம்மிடம் திரும்பி வர தூய ஆவியின் அருளை இதோ இந்த இரவு வேளையில் என் மீது பொழிந்தருளும். வல்லவரான இறைவா, தூயதோர் உள்ளத்தை என்னகத்தே உருவாக்கும் உறுதி தரும் ஆவியை என்னுள் மலரச் செய்யும். மன்னிப்பு வேண்டுகிறேன் இறைவா, மன்னிப்பு வேண்டுகிறேன், மன்னிப்பு வேண்டுகிறேன் இறைவா, மன்னிப்பு வேண்டுகிறேன். மனத்துயர் மன்றாட்டு. என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கு மேலாக அன்புக்குரியவரும் நீரே. என் பாவங்களால் உம்மை மனநோகச் செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன், நான் நன்மைகள் பல செய்ய தவறினேன். இதற்காய் மனம் வருந்தி உம்முடைய மன்னிப்பு வேண்டுகிறேன். உம் அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொண்டிருக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா, என் மீது மனம் இறங்கும், என் மேல் இரக்கமாயிரும். என் குற்றங்களை இந்த இரவில் போக்கியருளும். என்னை உம் திருமகனுடைய திரு இரத்தத்தால் கழுவி புதுப்பித்தருளும், புது வாழ்வு தந்தருளும். இந்த இரவில் உம்முடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பேரிரக்கமும் பேரருளும் நிறைந்த கடவுள் நம்மை இந்த இரவு நேரத்தில் மன்னித்திருக்கின்றார். அவருடைய பிள்ளைகளாய் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இறைவா, உமக்கு நன்றி. இறைவன் இந்த இரவிலே நம்மை பாதுகாப்பதாய் வாக்கு கொடுக்கின்றார். அவருடைய தூதர்களை நமக்கு அனுப்புவதாய் வாக்கு கொடுக்கின்றார். அவருடைய மாறாத அன்பை இந்த இரவிலும் நம்மீது பொழிவதாய் நமக்கு வாக்கு கொடுக்கின்றார். இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இறைவா, உமக்கு நன்றி. இறைவன் இந்த இரவிலும் நம்முடைய மன்றாட்டுக்களுக்கு செவி கொடுக்கின்றார். நம்மோடும் நம்முடைய இல்லத்திலும் நம்முடைய சமூகத்திலும் வாழக்கூடிய ஒவ்வொருவரையும், யாரையெல்லாம் இந்த இரவு ஜெபத்திலே நினைவு கூறுகின்றோமோ அவர்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்த காத்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காகவும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறவர்களுக்காகவும் இந்த இரவிலே கடவுளின் துணையை கேட்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் இறைவனுடைய ஆறுதலையும் இறைவனுடைய உடனிருப்பையும் ஆவலோடு நிறைந்த நம்பிக்கையோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இறைவன் ஆறுதலாலும் அமைதியாலும் நிரப்ப தாழ்ச்சியோடு வேண்டுவோம். ஆண்டவரே, எங்களுடைய ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுக்கிறீர். நாங்கள் யாரையெல்லாம் நினைவு கூறுகின்றோமோ அவர்களையும் ஆசீர்வதிக்கின்றீர். உமக்கு நன்றி. இறைவா, உமக்கு நன்றி. இறைவனை புகழ்ந்து போற்றி பாடப்படுகின்ற இந்த பாடலை நாமும் இணைந்து பாடி உயிருள்ள தெய்வத்தை வாழ்த்தி பாடுவோம்.
நன்றி சொல்லி பாடுவேன், நாவினிக்க பாடுவேன், நலம் வாழ பாடுவேன், நாள்தோறும் பாடுவேன். நன்றி சொல்லி பாடுவேன், நாவினிக்க பாடுவேன், நலம் வாழ பாடுவேன், நாள்தோறும் பாடுவேன். இதயவானில் இன்பம் பொங்குதே, இனிய உலகில் மகிழ்ச்சி நிறையுதே. இதயவானில் இன்பம் பொங்குதே, இனிய உலகில் மகிழ்ச்சி நிறையுதே. இயேசு எனக்கு சொந்தமே, என்றும் அவர் சொந்தமே. இயேசு எனக்கு சொந்தமே, என்றும் அவர் சொந்தமே. வாழ்விலே கவலை இல்லையே, வாழ்வதில் மகிழ்ச்சி வெள்ளமே. நன்றி 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 இயேசுவே, நலம் தாரும் நல்ல இயேசுவே. நன்றி 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 இயேசுவே, நலம் தாரும் நல்ல இயேசுவே. கமபா கமபா சரி கம கமபா கமபா, கமதா கமதா தாய் சரி சரி கம கமபா. அன்பு செய்து வாழ்ந்திட வழிகாட்டி நீ, நன்றி நன்றி அன்பு மொழி பேசி என்னை சொந்தமாக்கி நீ. நன்றி நன்றி அன்பு செய்து வாழ்ந்திட வழிகாட்டி நீ, நன்றி நன்றி அன்பு மொழி பேசி என்னை சொந்தமாக்கி நீ. நன்றி நன்றி அறங்கள் செய்யும் நெஞ்சமே உயர்ந்ததென்றி, நன்றி நன்றி அடிமை வாழ்வு மறையவே தன்னை தந்தி. நன்றி நன்றி அறங்கள் செய்யும் நெஞ்சமே உயர்ந்ததென்றி, நன்றி நன்றி அடிமை வாழ்வு மறையவே தன்னை தந்தி. நன்றி 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 இயேசுவே, நலம் தாரும் நல்ல இயேசுவே. நன்றி 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 இயேசுவே, நலம் தாரும் நல்ல இயேசுவே. இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற இந்த இரவு நேரத்தில் திருப்பாடல்களை நாம் வாசித்து அந்த திருப்பாடல்களின் மூலமாய் இறைவனில் நம்முடைய நம்பிக்கையை ஆழப்படுத்துவோம். இறைவனுடைய இரக்கத்துக்காய் நன்றி செலுத்துவோம். இறை அருள் இந்த இரவில் நம்மை பாதுகாக்க வேண்டுமாய் மன்றாடுவோம். முன்மொழி 1. இறைவா, என் உடல் உம் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். கடவுள் அவரை மரண வேதனையினின்று விடுவித்து உயிர்த்தெழச் செய்தார் என்று இயேசுவினுடைய உயிர்ப்பு பற்றி திருத்தூதர் பணி 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே பேதுரு குறிப்பிடுகின்றார். நம்முடைய வேதனைகள், துன்பங்கள், சோதனைகள் அனைத்திலிருந்தும் கடவுள் நம்மை விடுவித்து உயிர்த்தெழச் செய்வார், உயிர் பெறச் செய்வார் என்ற நம்பிக்கையை இந்த இரவிலே வளர்த்துக் கொள்வோம். திருப்பாடல் 16 ஆண்டவரே நம்முடைய உரிமை சொத்து என்று அறிக்கையிடுகிறது. அந்த உரிமை உணர்வோடு நாம் இப்பொழுது இந்த திருப்பாடலை வாசித்து ஜெபமாய் மன்றாட்டாய் இறைவனை நோக்கி எழுப்புவோம். இறைவா, என்னை காத்தருள்வீர். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். பூவுலகில் உள்ள தூயோர் எவ்வளவோ உயர்ந்தோர், அவர்களோடு இருப்பதே எனக்கு பேரின்பம். வேற்று தெய்வங்களை தொழுவோர் தங்கள் துன்பங்களை பெருக்கிக் கொள்வர். அவற்றுக்கு செலுத்தப்படும் இரத்தப் பலிகளில் நான் கலந்து கொள்ளேன். அவற்றின் பெயரை கூட நாவினால் உச்சரியேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம். எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. இனிமையான நிலங்கள் எனக்கு பாகமாக கிடைத்தன. உண்மையாகவே என் உரிமை சொத்து வளமானதே. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகிறேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். என் இதயம் மகிழ்கிறது, என் உள்ளம் மக்களிக்கிறது, என் உடலும் உம் பாதுகாப்பில் இழைப்பாரும். ஏனெனில் என்னை பாதாளத்தில் விட்டுவிட மாட்டேன். உம் அன்பன் நான் படுகுழியை காணவிட மாட்டேன்.
வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வேன். உமது திருமுன் எனக்கு நிறை மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென். இறைவா, என் உடல் உம் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். அருள்வாக்கு. திருத்தூதரான புனித பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் திருமுகம் 5ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 23. அமைதி அருளும் கடவுள் தாமே உங்களை முற்றிலும் தூய்மையாக்குவாராக. அவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுடைய உள்ளம், ஆன்மா, உடல் அனைத்தையும் குற்றமின்றி முழுமையாக காப்பாராக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சிறுமறுமொழி. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறே. உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. சிமியோனின் பாடல். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். சிமியோனின் பாடலை இணைந்து பாடி இந்த இரவு வேளையில் இறைவன் நம்மை அமைதியில் இளைப்பாறச் செய்து அவருடைய அருளையும் ஆற்றலையும் இந்த இரவு நேரத்திலும் நமக்கு கொடுத்து நம்மை வலுப்படுத்த வேண்டுமாய், நம் வாழ்வை வளப்படுத்த வேண்டுமாய் நம்பிக்கையோடு பாடி ஜெபிப்போம். ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இந்த மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவேவும் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். மன்றாடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கடவுளே, இந்நாளில் உழைப்பால் நாங்கள் மிகவே சோர்வடைந்துள்ளோம். அமைதியான உறக்கத்தால் எங்களை புதுப்பித்தருளும். இவ்வாறு உமது உதவியால் சோர்வு நீங்கிய நாங்கள் உடலாலும் உள்ளத்தாலும் உமக்கு என்றும் பணிபுரிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறைவனின் ஆசியை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு ஒரு அமைதியான இரவையும் நிறைவான முடிவையும் அவருடைய அமைதியையும் ஆசியையும் பொழிந்தருள்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார்
உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. இந்த இரவில் நம்மை காத்து தீமையிலிருந்தும் தீமையின் ஆதிக்கத்தை கொண்டு வருகிற சாத்தானுடைய தொல்லைகளிலிருந்தும் நம்மை அவர்கள் அரண் சூழ்ந்து காத்து இந்த இரவு முழுவதும் நாம் அமைதியில் இளைப்பாறவும், இறைவனுடைய அன்பினால் நாம் உறங்கவும், நம்பிக்கையோடு ஒரு புது நாளை காணவும் வானதூதர்களுடைய பாதுகாப்பை வேண்டி ஜெபிப்போம். எங்களுக்கு காவலாய் இருக்கிற இறைவனின் தூதர்களே, இறை அருளால் உம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட எங்களுக்கு இறை பாதுகாப்பையும் நிறை ஒளியையும் தந்து எங்களை தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்து இந்த இரவு முழுவதும் ஆண்டு நடத்தியருளும். ஆமென். திருக்குடும்பத்திலும் நம்முடைய குடும்பங்களையும் நம் குடும்பத்தினுடைய ஒவ்வொரு உறுப்பினரையும் இந்த நேரத்தில் ஒப்புக்கொடுத்து இயேசு, மரியா, யோசேப்பு இவர்களுடைய துணையை கேட்டு மன்றாடுவோம். இயேசுவே, மரியே, யோசேப்பே, எங்கள் இதயத்தையும் ஆன்மாவையும் உங்களிடம் ஒப்படைக்கின்றோம். இயேசுவே, மரியே, யோசேப்பே, எங்கள் இறுதி வேளையில் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். இயேசுவே, மரியே, யோசேப்பே, உங்கள் அன்பில் அமைதியாக நாங்கள் வாழவும், ஒரு நாள் எங்களுடைய உயிரை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கவும் எங்களை வழிநடத்துவீர்களாக. ஆமென். என்றும் கன்னியான அன்பு தாயே, இந்த இரவு முழுவதும் எங்களுக்கு துணையாயிரும். அன்னை மரியே, ஆரோக்கிய அன்னையே, எல்லா மக்களையும் நீரே உம் திருமகனுடைய அருளாலும் ஆசியாலும் நிரப்பி அன்பின் பாதையில், அமைதியின் பாதையில், நலமான வாழ்வின் பாதையில் வழிநடத்தியருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென். மாண்புயர்வருள்ளனு மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வாணி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்புமாக. இரக்கம் நிறைந்த இறைவா,
இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். அருள் திரு தேவன் போற்றி, அவர் தம் திரு நாமம் போற்றி, அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் திரு அன்பே போற்றி, அருள் திரு தூய ஆவி போற்றி, அவர் தம் திரு ஞானம் போற்றி, அருள் திரு அன்னை மரியாள் போற்றி, அவர் தம் திரு தூய்மை போற்றி, அருள் திரு சூசை முனியும் போற்றி, அவர் தம் திரு வாய்மை போற்றி, அருள் திரு தூதர் அமரர் போற்றி, அவர் தம் திரு சேவை போற்றி, அருள்